மீண்டும் புதிய மாற்றங்களுடன் டாடா சுமோ கோல்டு விரைவில் வருது. குறைந்த விலையில் அதிக மைலேஜுடன் டாடா சுமோ கோல்டு. செய்தி புனல் நேயர்களுக்கு வணக்கம். டாடா நிறுவனம் புதிய சுமோ கோல்டு காரை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கார் அதிக மைலேஜ் மற்றும் புதிய அம்சங்களுடன் மலிவு விலையில் வருகிறது. சுமோ கோல்டு GX PS4 வரிசையில் முதன்மையான மாடலாக கிடைக்கும். ஆட்டோமொபைல் துறையில் மலிவான கார்களுக்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. அதே சமயத்தில் பல நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய வாகனங்களை வெளியிட்டு வருகிறது. இப்போட்டியின் காரணமாக டாடா தனது புதிய சுமோ கோல்டு எடிஷன் காரை அறிமுகப்படுத்த முழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக இப்போது ஊகிக்கப்படுகிறது. இந்திய ஆட்டோமொபைல் ஆர்வலர்கள் இந்த காருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். டாடா சுமோ இந்திய சந்தையில் SUV காரின் வரையறையை மாற்றியுள்ளது. தனியார் பயன்பாட்டிலிருந்து மருத்துவமனை, பள்ளி வாகன சேவை என பல ஆண்டுகளாக டாடா சுமோ ரோட்டில் ஆட்சி செய்கிறது. புதிய சுமோ கோல்டு GX+4 வரிசையில் முதன்மையான மாடலாக உள்ளது. சுமோ கோல்டு டாப் மாடலின் விலை 8.93 லட்சம் ரூபாய் ஆகும். இது லிட்டருக்கு 15.3 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். சுமோ கோல்டு ஆனது BS-IV மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்கிறது. அது மட்டுமின்றி 2 வண்ணங்களில் வழங்கப்படுகிறது. பிளாட்டினம் சில்வர் மற்றும் பீங்கான் வெள்ளை ஆகியவை ஆகும். டாடா சுமோ கோல்டு காரின் மைலேஜ் பற்றி பேசுகையில், இந்த காரில் 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுடன் 1.5 லிட்டர் டீசல் என்ஜினும் கிடைக்கும். சுமார் 30 கிலோமீட்டர் மைலேஜ் இருப்பதால் இந்த கார் இன்னும் சிறப்பாக உள்ளது. புதிய டாடா சுமோவின் கோல்டு காரின் சாத்தியமான அம்சங்களை பற்றி பார்க்கையில், இந்த காரில் 9 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோஸ் மற்றும் பெரிய சவுண்ட் சிஸ்டம் போன்ற அம்சங்களை பெறலாம். 1990களில் டாடா சுமோ சாலைகளில் ஓடுவதை பார்த்தபோது அதன் பெயர் ஜப்பானுடன் இணைக்க தொடங்கியது. உண்மையில் ஜப்பானில் சுமோ என்றால் மல்யுத்தம் என்று பொருளாகும். எனினும் இது வெறும் வதந்தியே. உண்மையில் டாடா நிறுவனம் டாடா சுமோ காருக்கு அதன் முன்னாள் ஊழியர் சுமந்த் முல்கோன்கரின் பெயரை பெயரிட்டது. டாடா நிறுவனத்தின் MD-ஆக இருந்ததை தவிர சுமந்த் முல்கோன்கர் பத்மபூஷன் விருதும் பெற்றுள்ளார். அதே நேரத்தில் டாடா சுமோவின் உருவாக்கத்தின் பின்னணியில் சுமந்த் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.